வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயினை தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். என்னடா ஒரு கீ செயினே அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா 14 வகையில் வந்து யூஸ் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயின். அது ஒரு சின்ன ஒரு கேட்ஜெட்னே சொல்லலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கீ செயின் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இதை தான் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ செயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இருந்து தான் நான் வந்து வாங்கினேன். வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே எந்த ஒரு பாக்ஸும் தரல, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மெட்டீரியல் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கனால அப்படியே போட்டு தந்துட்டாங்களான்னு தெரில. சரி, ஓகே, பில் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி போட்டு ஒன்று இருக்குது. டேக் வந்து பிஞ்சு தான் கிடக்கு. சரி, ஓகே, இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சரி, எல்லாத்தையும் வந்து உள்ளே வந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதா என்னன்னு தெரியல. சரி, ஓகே, இதை வந்து நம்ம கீ செயின் வந்து எடுத்துகிட்டோங்க. பாருங்களேன், சின்னதாக தான் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செம வெயிட்டாக இருக்குங்க. இது வந்து எவ்வளோ கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100 கிராம் கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஒரு படிக்கல் மாதிரி தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிளாக தான் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இதை கீ செயின் வந்து மாற்ற மாதிரி தான் தந்திருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன். எப்படினா ஓப்பன் பண்ணலாம், என்னென்ன வகையில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சு வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து கீ செயின் இதை வந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு சின்ன படிக்கல் மாதிரி தான் தந்திருக்காங்க, பார்த்தீங்களா? எவ்வளோ லேயரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஒரு 100 கிராம்னாலும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து தந்திருக்காங்க. சரி, ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ செயினாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கீ செயின் வந்து ஏதாவது நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து சாவியை வந்து மாட்டி வந்து கீ செயினாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இது தந்திருக்காங்க. நம்ம கடைசி வந்து கீ செயினை வந்து மாட்டி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்குங்க. ஸோ இந்த இப்போ வச்சிங்கன்னா பாருங்கள், கிச்சன் வந்து பிடிச்சிக்கிறோம். இதை நம்ம தனியாக எடுத்தும் எதுக்காவது வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லினா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து எதாவது கேன் ஓப்பனருக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ரிங்ச் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். எதாவது டைட் வைக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா எதுக்காவது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு இங்கே வந்து பிடிச்சி மொத்தமாக வச்சும் நம்மளுக்கு அந்த கிரிப்காக வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து தந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். விரிஞ்ச் வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 சைஸு, 8, 7, 5.5. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் உள்ள நட்டு இந்த மாதிரி போல்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா டைட் வைக்கிற அந்த சைஸில் தான் தந்திருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுதாங்க, அதையும் நம்ம வந்து டைட் வச்சு பார்க்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா சின்ன போல்ட்டு வந்து 9 சைஸு, அந்த இதையும் டைட் வைக்கிறதுக்காக தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஓப்பனர்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்தி தாங்க இதில் மெயினானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கத்தியை நம்ம வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்காக கத்தி தந்திருக்காங்க. ஸோ இந்த இதுனா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைட் வைக்கிறதுக்குங்க ஸ்க்ரூ வந்து 3 ஸ்க்ரூ வந்து தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3மே நம்ம வந்து அடிக்கறுக்க வந்து யூஸ் பண்ணுற ஸ்க்ரூஸ் தான். இந்த பாருங்கள் தெரியும் நம்மளுக்கு சின்னது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்பெக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கண்ணாடியில் வந்து டைட் வைக்கிறதுக்குரியது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா ஸ்க்ரூ வந்து அதாவது பெருசு உள்ள வந்து டைட் வைக்கிறது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் டைப் தந்திருக்காங்க. இதுதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதுவுமே இருக்குது. அதை வந்து பின்னாடி வந்து வச்சு டைட் பண்ணுறதுக்கு தந்திருக்காங்க. சரி, ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ரிஞ்ச், இந்த இது இருக்குது பாருங்கள், ரிஞ்ச்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இதை வச்சு வந்து போல்ட்டை வந்து டைட் வந்து வைக்க போகிறோம். சரி, ஓகே, இதை வந்து வச்சு போல்ட்டை வந்து டைட் வைக்கலாம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த போல்ட்டை தான் நம்ம வந்து டைட் வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 சைஸுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த 10 சைஸுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகுங்க. அப்படியே வந்து நம்ம வந்து டைட் வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்குங்க, கரெக்டாக இருக்குது, டைட் வச்சுக்கலாங்க. சூப்பர், நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து டைட் வைக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக வந்து பிடிக்கும். இப்படி வந்து ஈஸியாக வந்து டைட் வந்து அழகாக வந்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் தந்திருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து செம ஸ்ட்ராங்காக, அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த இது தேயும் அதுவும் செய்யாது, எதுவும் செய்யாது. நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா டைட் வந்து வச்சாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது ஸ்க்ரூ வந்து ஏதாவது வந்து லூஸ் படுத்தணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி உள்ளதுலேயே வந்து நம்ம வந்து படுத்திடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மெட்டீரியல் இதே வந்து பார்த்திங்கன்னா சிலதுக்கு வந்து அப்படியே வந்து வச்சு யூஸும் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. சரி, ஓகே, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து ஒன்று வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வயரை வந்து ஸ்லீவ் பண்ணுறது இது ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டயத்தில் வந்து இது வந்து தேவைப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வயரை வந்து ஜஸ்ட்டு வந்து நடுவில் வச்சு அதாவது இந்த மாதிரி இழுத்தாலே போதும், செம்மையாக இருக்குங்க.
இது வந்து பாருங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வயரை தான் வந்து முக்கியமாக வந்து வைக்கிறதுக்காக தேவைப்படும். இந்த வயரை வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து அழகாக வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாருங்கள் அப்படியே இதாகிடுச்சிங்க. நம்மளுக்கு வந்து அந்த வயரை வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுட்டோம்னாலே போதும். நம்மளுக்கு வந்து வயரை வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். இப்படி வந்து பிடிச்சி இப்படி இழுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஸ்லீப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து செமையாக வந்து ஒர்க் ஆகுது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாட்டில் ஓப்பனராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி தானே டைப் இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது வச்சு வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து பாட்டில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் வந்து அதை செஞ்சு பார்க்க முடியல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நெகத்தை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதையாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேய்க்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெகம் இல்லை, எதனாலும் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ கையில் வந்து பார்த்திங்கன்னா நெகம் வந்து அன்சேஃபாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி சேஃப் வந்து கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தேய்ச்சி வந்து கொண்டு வந்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டைப்பில் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். கத்தியை வச்சும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை வச்சும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். பாக்ஸை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னா போதும். பாக்ஸை வந்து ஈஸியாக வந்து அதுக்கடுத்து இங்கே சைடு இருக்குது பார்த்திங்களா, நாரி வச்சோம் அப்படின்னா பாக்ஸ் வந்து அழகாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளான இதில் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக அது போக வந்து பார்த்திங்கன்னா அதோட டைட் வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதை வந்து யூசேஜ் வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேல் மாதிரி டைப்பில் தந்திருக்காங்க. இது வந்து நான் அவ்வளோவா கோடு போடுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது ஒரு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து அதை பார்க்குறதுக்காக யூஸ் ஆகிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எதுக்காவது ஒன்றுக்கு முக்கியமாக வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோடு போடுறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். அதுக்காக தான் தந்திருக்காங்க. இந்த மாதிரி வச்சு பர்டிகுலராக வந்து ஏதாவது ஒரு இதுக்கு வந்து கோடு போடுறதுக்கு சின்ன அளவுக்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. சரி, ஓகே, அது போகட்டும். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பழையபடி இருக்கிற மாதிரியே ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபிட் ஆகிக்கிறோம். இது ஏதாவது நம்மளுக்கு பர்ஸில் வச்சு கூட இதை மட்டும் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபிட் ஆகிக்கிருச்சு, ஒட்டிக்கிருச்சு மேக்னெட் டைப்பில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கத்தி இருக்குது. கத்தி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவராக தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய்களை வந்து வெட்டி வந்து பார்க்க போகிறோம், செக் பண்ண போகிறோம் இது எவ்வளோ இது ஷார்ப்பாக இருக்குன்னு. பாருங்கள், செம்ம ஷார்ப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் கத்தி இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி டைமில் செம்மையாக வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கத்தியை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், செம்மையாக வந்து வெட்டுதுங்க. கேரட்டை செம்மையாக வந்து வெட்டிடுது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. நம்ம வந்து தேங்காய்ச்சல் ஏதாவது இது வந்து வெட்டினா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து வெட்டும். பாருங்கள், இப்போ வெட்டிடுச்சு. அதுக்கடுத்து இப்படி வச்சு எடுத்தோம்னா பாருங்கள், அழகாக வந்து எடுத்துருச்சுங்க. எமர்ஜென்சியில் ஏதாவது ஒரு இதுக்குனாலும் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு பார்த்திங்கன்னா இப்படி வச்சு இழுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக வந்து நம்மளால் இழுக்க முடியுது. ஸோ அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கத்தி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டெல்லாம் வெட்டுறதுனா ஈஸியாக வெட்டி விட்ருங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி வெட்டுறதுனா ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக வந்து வெட்டிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து மடக்கி இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, இதை வந்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேன் ஓப்பனருக்கு வந்து சின்னதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வந்து பெண்டாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா இதை வந்து சப்போஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சி இப்படி எடுத்தாலே போதும், டக்குன்னு வந்து வந்துடும். பார்த்திங்களா, இதுனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக வந்து மாட்டியிருக்கும். இது வந்து பெயிண்ட் டப்பா அந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக வச்சு இப்படி வச்சு இழுத்து விட்டாலே போதும். நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து இழுத்து விட்டாலே பாருங்கள் அழகாக வந்துடுது பெயிண்ட் டப்பானா. ஸோ அந்த டயத்துலனா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக யூஸ் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவருக்கு வந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து போல்ட்டு ஏதாவது டைட் வைக்கிறதுக்கு சின்னதாக ஸ்க்ரூவை வந்து டைட் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதை வந்து எடுத்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிட் செட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மேக்னெட்டிக் இதுங்க, மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதை வந்து எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக வந்து டைட் இதை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்க. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது, லூஸ் ஆகிடுச்சிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்புக்குரியது. அவ்வளோதான், ஈஸியாக இருக்குது, லூஸ் படுத்தி விட்டுறலாம். இது வந்து ஸ்டார் டைப்பில் உள்ளது.
சின்னது. அதே மாதிரி தான் கண்ணாடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து லூஸ் படுத்துகிற மாதிரி தான் தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒன்று இந்த இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி வந்து வச்சு சுற்றிக்கலாம். நல்லா கரெக்டாக தான் இருக்குது. சரி ஓகே, இதை வந்து நான் அப்படியே லூஸ் படுத்திக்கலாம், டைட்டும் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப் வந்து நிறையா தந்திருக்காங்க. இருங்க, இந்த ஸ்க்ரூ டைப்பை வந்து எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லேப்டாப்புக்குனா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை வச்சு ஒரு லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூ ஏதாவது ஒன்று வந்து லூஸ் படுத்தி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லூஸ் படுத்த முடியாது. இந்த இது தான் நம்ம பழசு ஒன்று சொன்னோம் பார்த்திங்களா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்க்ரூங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்புக்கு வந்து யூஸ் ஆகலை. சரி ஓகே, இதை வச்சு இன்னொரு லூஸ் படுத்தி பார்க்கலாம். இதை வந்து வைக்கல, இதை வந்து லூஸ் படுத்துதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைட்டை வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா லேப்டாப்பை வந்து ஓப்பன் பண்ணுறோம், ஏதாவது ஒரு அதை கலட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸோ ஸ்க்ரூ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி டைமில் ஏதாவது ஒன்று வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து அழகாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்திங்களா. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உள்ளது தான் நம்மளுக்கு. சரி ஓகே, எனக்கு ஸ்க்ரூ இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்க்ரூ வந்து சப்போஸ் வந்து கீ செயினில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது அடிக்குது அப்படின்னா இத்தனைக்கு மேக்னெட் இங்கே இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து இந்த சில்வர் டைப்பில் இருக்குது பார்த்திங்களா, அது மேக்னெட்டுங்க. கரெக்டாக வச்சோம்னா ஃபிட் ஆகிக்கிறது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து கீழே வந்து ஏதாவது வந்து விழுகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வச்சுருக்கணும். மித்தபடி வந்து இது பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ வகையில் நம்மளுக்கு யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு தாங்க. இது வந்து ஒரு கீ செயின்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட வகையில் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சிம்பிளாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெஸ்ட்டாக இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து சொல்லவே வேண்டாம், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே மெட்டலுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இது அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க, 100 கிராம் அளவுக்கு இருக்கும், செம்ம வெயிட்டாக இருக்குது. சரி ஓகே, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ செயின் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அந்த கீ செயின் வந்து பார்த்தீங்களா, எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 14 வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபாங்க, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம். இது வந்து மெட்டீரியல் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் வந்து தந்திருக்காங்க. கேட்ஜெட்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கூட தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிஞ்சா வாலெட் வந்து ஒன்று அன்பாக்ஸ் வந்து பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மெட்டீரியல் குவாலிட்டி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 200 ரூபாய் அந்த சம்திங் தான். அதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் தான் நான் சொல்லுவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ அதனால் கீ செயினில் மாட்டிட்டு வந்து வெளியே வந்து போகும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ செயின் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட கேட்ஜெட் வீடியோ இருக்குது, அதுவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.